ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கோதுமையும் ரவையும் வச்சு நம்ம சூப்பரான அப்பம் பார்ப்போம். பாருங்கள், நான் இந்த பவுலில் வந்து 3/4 கப் எடுத்திருக்கேன். அதே பவுலில் 1/4 கப் கிட்ட ரவை எடுத்திருக்கேன். இப்போ இது வந்து பொடிச்ச வெல்லம், நாட்டு சக்கரை கிடையாது, பொடிச்ச வெல்லம். அதில் வந்து நான் 1/2 கப்புக்கு மேலே நான் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் வெந்நீர் ஊற்றிலாம் நான் பண்ணலை. வெறும் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறேன். கரைச்சி எடுத்துக்கிட்டு அதில் உள்ள மண்ணெல்லாம் வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் நேரம் வச்சு நீங்கள் ஸ்பூன் வச்சு கரைச்சிங்கனாலே வந்து நல்லா கரைஞ்சிடும். கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இனிப்பு வந்து கொஞ்சம் மீடியம் சுகரில் தான் போட்டிருக்கேன். இனிப்பு வந்து உங்களுக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறா இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது எனக்கு கரெக்டாக இருக்கும், அதனால் நான் அந்தளவு சேர்த்துட்டேன். இப்போ 1/2 மூடி தேங்காய் வந்து நான் மிக்ஸி ஜாரில் தான் பல்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். திருவலை பல்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். அந்த தேங்காவை சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதோட கொஞ்சமாக வந்து நான் வந்து சமையல் சோடா சேர்த்துருக்கேன். சமையல் சோடா சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா 1/2 மணி நேரம் ஊறட்டுங்க. இப்போ 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. கடாயில் கொஞ்சமாக வந்து நான் கோல்டு வின்னர் தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இதோட நான் கொஞ்சமாக வந்து நெய்யும் சேர்த்துக்க போகிறேன். நெய்யும் எண்ணெயும் சேர்த்து பொரிச்சிங்கன்னா அப்பம் வந்து நல்லா நெய் வாசனையில் நல்லா சாப்பிட சூப்பராக இருக்கும். இப்போ நான் ஒரு 3 ஏலக்காயிலேருந்து ஏலக்காவில் விதையை மட்டும் எடுத்து நான் அதில் வந்து சேர்த்துருக்கேன். பாருங்களேன், நல்லா ஊறி வந்துருச்சு மாவு. இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு. நம்ம ஊற்றி எடுக்க சூப்பராக இருக்கும். ரொம்ப சாஃப்டாகவும் நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும். இப்போ பாருங்கள், நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சே சுட்டெடுங்க. அப்போ தான் வந்து நல்லா வரும். நான் கரண்டியில் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். கரண்டியில் வந்து ஆயில் கம்மியாக ஊற்றிருக்கிறதுனால என்னால் எடுக்க வரல. ஸோ அதனால் நெக்ஸ்ட் டைம்லாம் நான் என்ன பண்ணேன்னா, நார்மலாக வந்து ஸ்ட்ரைட்டாகவே ஊற்றிட்டேன். நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கிறதுனால நான் கொஞ்சமாக வச்சதுனால எனக்கு வந்து சரியாக செட் ஆகலை. அதனால் வந்து நான் வந்து அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் ஊற்றினேன். அது மாதிரி ஊற்றிடுங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் செஞ்சிங்கன்னா இதில் வந்து நீங்கள் முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். நல்லா பொடியாக கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. தேங்காயும் நல்லாயிருக்கும், முந்திரி பருப்போட சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா சூப்பராக வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சுட்டு எடுத்தாச்சு. பாருங்களேன், ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க, சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.